வெல்கம் டு வியா vlogs. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பராக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் இங்கே ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ நாங்கள் இங்கே ஸ்மோக்கி மவுண்டனுக்கு வந்தோம். ஸோ இங்கே வந்துட்டு நாங்கள் ஒரே ஒரு கேபின் தான் புக் பண்ணியிருந்தோம். லக்கிலி இந்த லேடி பகால நாங்கள் 2 கேபினில் ஸ்டே பண்ணுற மாதிரி ஒரு வாய்ப்பு அமைஞ்சுது. ஸோ என்னோடய ஃபர்ஸ்ட் கேபினோட ஸ்டே, அதோட எக்ஸ்பீரியன்ஸ், அதே மாதிரி எங்களோட செகண்ட் கேபினோட ஸ்டே உங்களுக்கு காட்டலான் இருக்கோம். ரொம்ப அழகான கேபின்ஸ்ங்க ரெண்டுமே. ஸ்மோக்கி மவுண்டன் ரொம்ப அழகுன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்துட்டு பை மிஸ் ஒரு ஹெலன் புயலால் வந்துட்டு எங்களுக்கு சீக்கிரமாக ஃபால் கலர் வந்து இலையெல்லாம் கொட்டி போயிடுச்சு. இது நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஸோ யூஸ்வலாக ஃபால் கலர் பார்க்குறது வந்துட்டு லக்கு தாங்க. பீக் ஃபால்லாம் நம்ம வந்துட்டு லக்கு இருந்தால் தான் பார்க்க முடியும். இந்த வாட்டி கொட்டி போடுறதும் அது ஒரு டிஃப்ரெண்ட்டான இது. பட் நான் வரும்போதெல்லாம் யோசிச்சுட்டு இருந்தேன், இங்கெல்லாம் கலர்ஸ் இருந்ததுதான் எவ்வளோ அழகாக இருந்திருக்குன்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக நம்ம ஸ்மோக்கி மவுண்டனுக்கு திருப்பியும் வரும் ஃபால் கலர் இருக்கும் போதும். பட் ஆனால் இந்த 2 நாள், அதாவது ஃப்ரைடே இன்னைக்கு சாட்டர்டே ஈவினிங், இந்த 2 நாளை வந்துட்டு செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் இன் சென்ஸ் ஆஃப் ரோட் ட்ராவல். அந்த ரோடெல்லாம் பயங்கரமாக இருந்தது. ஸோ ப்ரிப்பேர்டாக வாங்க. ஸோ எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இலையெல்லாம் சில இடத்துல கொட்டி போயிருந்தாலும் சில இடத்துல மவுண்டன்ஸ்லாம் கலர் மாதிரி ரொம்ப அழகாக இருந்தது. காலிஃப்ளவருக்கு மேலே கலர் அடித்த மாதிரி இருந்தது பார்க்குறதுக்கு. இதே ஃபுல்லாக கலர் இருந்தாலும் சூப்பராக இருந்திருக்கும். ஃபால் கலர் பார்க்குறது சொன்ன மாதிரி லக்கு தாங்க. ஸோ நாங்கள் இன்றைக்கி வந்து இருக்கிறதுலே ஹையஸ்ட் பீக் இன் ஸ்மோக்கி மவுண்டன், அதாவது ஸ்மோக்கி மவுண்டனோட நேஷ்னல் பார்க்லேயே இருக்கிறதுல ஹையஸ்ட் பீக்குக்கு போக போகிறோம். அதுதான் கிளிங்மேன் டோம் அப்சர்வேட்டரி சென்டர். இந்த மவுண்டன் பேர் குவாஷி, KUWOSI அப்படின்றாங்க. கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன்னா என்னன்னு தெரியல. இந்த மவுண்டெயினை வந்து க்ராஸ் பண்ணும் போதும் நம்ம 2 ஸ்டேட்டை அட் அ டைமில் க்ராஸ் பண்ணுவோம். அதாவது நார்த் கேரோலினாவும் டென்னசியும் க்ராஸ் பண்ணுவோம் நம்ம. ஸோ இந்த மவுண்டன் அதுக்கு 2க்கு பார்டரில் இருக்குது. ஸோ நாங்கள் போடும் போது இப்படி தான் இருந்தது. பட் ஆக்சுவலி எப்படி இருக்குன்னு இந்த குட்டி ஸ்க்ரீனில் காட்டியிருக்கேன். ரொம்ப அழகாக இருந்ததுங்க. இது மாதிரி லீஃப் எல்லா இடத்துலையும் இருந்திருந்தா பார்க்குறதுக்கே மெஸ்பரைசிங்காக இருக்கும். இந்த மாதிரி லீஃப் தான் ஒரு இடத்துல இருந்தது. அந்த இடத்துல நின்று கொஞ்சம் ஃபோட்டோ எடுத்தோம். ஸோ இதே எல்லோயிஷ் பின்னாடி ஃபுல்லாக இருந்ததுன்னா அப்படியே எல்லோ அண்ட் ஆரஞ்சிஷ் ஷேடில் வந்து அந்த மவுண்டன்ஸே இருந்திருக்கும். இந்த வாட்டி ஃபால் வந்து அன்எக்ஸ்பெக்டடாக சீக்கிரம் வந்துடுச்சு. இலையெல்லாம் உதிர்ந்து போயிடுச்சுன்னா பயங்கரமான ஒரு புயல் இங்கே இந்த ஏரியாவுக்கு வந்தது. ஸோ ஹெலன் புயல் வந்தனால வந்துட்டு சீக்கிரமாக ஃபால் வந்துடுச்சு. இல்லைன்னா எங்கள் ஃப்ரெண்டை வருஷம் இந்த ஏரியாவுக்கு இதே டைமுக்கு வருவாங்களாம். ரொம்ப நல்லாயிருக்கும் நாங்கள். ஆனால் நாங்கள் வந்துட்டு இது மாதிரி கொட்டி போன இடத்தையும் பார்த்தோம். ஃபுல் ஃபால் ஃபாயேஜ்னு சொல்லுவாங்க, அது மாதிரி இடத்தையும் நாங்கள் அடுத்த நாளே பார்த்துட்டோம். அந்த வீடியோவும் சீக்கிரம் நம்ம சேனலில் வருது. ஸோ இது மாதிரி தாங்க இருக்கும். பார்க்குறதுக்கே மெஸ்மரைசிங்காக இருக்கும் அதோட வியூ. ஆனால் நாங்கள் போன இடமும் ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ இந்த மவுண்டன் கிட்டத்தட்ட வந்து டாப் வந்துட்டு 6695 ஃபீட் அப்படின்னு நினைக்கிறேன். கரெக்டாக எக்ஸாக்டாக தெரியல. ஸோ அவ்வளோ ஹைட் எலிவேஷனில் இருக்கும் போதும் நம்ம காரில் ஏறும் போதும் அப்படியே காதெல்லாம் செமையாக அடைச்சிச்சு. அப்புறம் வந்து இந்த அப்சர்வேட்டரி சென்டர் வந்துட்டோம். இங்கே வந்துட்டு நம்ம வந்து ஒரு சின்ன ஹைக்கிங் மாதிரி, அதாவது 0.5 மைல் ஹைக்கிங். கிட்டத்தட்ட இது மாடரேட் டு ஹார்டான ஹைக்கிங்காக இருந்தது. எவ்வளோ நேரம் நடக்கணும் மேலே? 20 மினிட்ஸ். இங்கேருந்து ஒரு குட்டி ட்ரெயின் மாதிரி விட்டுருந்தா நல்லா இருக்கும்லவா? இறங்கிடுவேன். என்ன உருட்டி விட்டுருங்க மேல இருந்து. உருட்டிட்டே வந்துடுறேன். நம்ம எங்க போறோம்? டூம்க்கு போறோம். ரம்யா என்னோட ஃப்ரெண்டு கடகடன்னு முன்னாடி நடந்து போயிட்டாங்க. ஆனால் நானும் தலைக்காவேரி இருக்குல்ல, அந்த ஸ்டெப்ஸ் ஏறுறதுக்கே நாக்கு தள்ளிடுச்சு. இங்க சுத்தவும் முடியல. இருந்தாலும் நம்மளே சேலஞ்ச் பண்ணிட்டு ஏறணுன்ட்டு மெதுவா ஏறி போயிட்டு இருக்கேன் நான். பாவா எப்படி இருக்கு ஹைக்கிங்? ஸ்கூலா? என்ன கூல்? கேப்பங்கூல், ராக்கி கூல், வாட் கூல்? பிடிச்சிட்டு வாங்க, பிடிச்சிக்கோங்க. ரியா வந்துட்டு முன்னாடி ரம்யாவோட போயிட்டு இருக்கா. அவங்க ஏறி போய் அங்கே நிற்கிறாங்க. ரிவர்ஸில் நடந்துட்டு வரேன். ரிவர்ஸில் நடந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு திருப்பி அந்த டைலாக் சொல்லுங்கள்.
திருப்பி அந்த டைலாக்ஸ் போயிட்டு அங்கே நம்ம போய் ரீச் ஆகிட்டோம்னா அச்சீவ் பண்ணுறோம்னு சொல்லிட்டு ட்ரெயின் போயிட்டோம்னா தோத்துட்டோங்கிற ஒரு இதுதான் இருக்கும். யூ கேன் and a bar in it. இந்த ரணக்காலத்துலேயே உங்களுக்கு ஒரு குதூகலம் கேட்குதா? குட்டீஸ்க்கு டயர்ட் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு எங்கெல்லாம் நிறுனமோ அங்கெல்லாம் கொஞ்சம் சாக்லேட்ஸு குக்கீஸுன்னு கொடுத்து அவங்கள டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டோம். இந்த ட்ரக் ஃபுல்லாகவே 1 மைல் போயிட்டு வர்றது ரியாவே நடந்தா செம்ம அதிசயம் எனக்கு. Our destination's right there. We're right here, and that's where we started. இவங்க எங்களோட செம்ம ஜாலியாக பேசிட்டு வந்தாங்க. மேப்பை காட்டி எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டே வந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் எல்லா இடத்துலையும் உட்காந்தோமா, இப்படியே வந்தோன்னா நம்ம சன்செட்டுக்கு தான் ரீச் ஆகும்னு செம்ம காமெடியெல்லாம் பண்ணிட்டு வந்தாங்க. என்ன பண்ணுறீங்க 2 பேரும்? வாக்கி டாக்கியில் பேசிட்டு போகிறீங்களா? ஹலோ ஹலோ மைக் ஒன் ரியான்சி, வேர் ஆர் யூ? Oh, next to you. Hey, இங்க ரோடாத ஸ்லோ பாரு. ஆமா, உளுந்து உருண்டுருவார் ரியான்சி. ஹலோ ரியான்சி சேஃபா இருக்கீங்களா? next to you. பார்த்து கீழே பார்த்து. நீ வந்து பேசிக்கிட்டே வந்து நினைச்சீங்க, அந்த காசு உள்ள போய் எனக்கு இன்னும் வந்து டவுன் பண்ணும். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா என்னால் பேசக்கூட முடியல. பயங்கரமாக மூச்சு வாங்கி என் ஹார்ட்டு கழுத்துக்கு வந்துருச்சு. அப்படியே என்னோடய நெஞ்சு வந்து அப்படியே எரிய ஆரம்பிச்சிருச்சு. அந்த அளவுக்கு ஹார்டாக இருந்தது. பிகாஸ் இது 0.5 மைலாக இருந்தாலுமே எனக்கு இது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பிகாஸ் இது ரொம்ப ஸ்ட்ரீப்பு, அதனால் வந்து ஏற கஷ்டமாக இருந்தது. மேலே எப்படி ஏறினாங்க? இட்ஸ் குட் ஜாப். வெற்றிகரமாக நாங்கள் வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் மேலே ஏறணும். அங்கே மேலே ஏறணும் கொஞ்சம் இருக்கு. ஏறிட்டோம், ஜெயிச்சிட்டோம். அடுத்த ஒரு வாக் போலாம்ல. எடுத்தேம்பாரு ஓட்டம். இதுக்கப்புறமா ஒரு வாட்டர் ஃபாலுக்கு நடக்கணும்னு சொன்னோன்னே என் பொண்ணு ஓடியே போயிட்டா. நான் இந்த 1 மைல் நடந்ததே பெரிய விஷயம்டா சாமி, என்னை விட்டுருங்க அப்படின்ற மாதிரி. இந்த கிளிங்மேன் டூமுக்கு வரீங்கன்னா கொஞ்சம் ப்ரிப்பேர்டாக வாங்க. கொஞ்சம் கால் வலிக்கும், ஆனால் ஏறிட்டா வர்த்து. டாப்பில் இருக்கோம். இதுதான் சொல்லுவாங்களா டாப்புக்கு போகிறதுன்ட்டு. அதுவும் நீங்கள் பெஸ்ட்டான வெதரில் வந்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக ஒரு 360 டிகிரியில் வந்துட்டு நீங்கள் ஒரு மவுண்டெயின் ரேஞ்சை ஃபுல்லாகவே பார்த்துடலாம். நான் சொல்கிறது வந்து உங்களுக்கு வீடியோவில் காட்டும் போதும் புரியும். நம்ம சென்டர் ஆஃப் பாயிண்டில் நின்றுட்டு சுற்றி நம்மளை சுற்றி வந்து மவுண்டெயின்ஸ், அதுவும் ஃபுல்லாக மலை ரேஞ்சஸாக இருந்தால் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்கும். அப்படி அழகாக இருந்தது. ஆனால் ஒரே ஒரு விஷயம், ஸ்கை ரொம்ப கிளியராக இருக்கும். க்ளவுடியாக ஃபாகியாக இருந்ததுன்னா எதுவுமே தெரியாது. இந்த இடத்துல வந்து வெஸ்ட் வியூ, ஈஸ்ட் வியூ, நார்த் வியூ, சவுத் வியூன்னு கரெக்டாக வச்சுருக்காங்க. அங்கேருந்து என்னென்ன மவுண்டன்ஸ் தெரியுதுன்னு இது மாதிரி போர்டு வச்சுருக்காங்க. நம்ம ஒரு வழியா டாப்புக்கு வந்தாச்சு. ஃபுல் வியூ பார்த்தாச்சு. சக்ஸஸ் பார்த்தாச்சா? ஜெயிச்சாச்சு. ஒரு வழியா என்னோட ஃபர்ஸ்ட் ஹைக்கிங் வெற்றிகரமா வந்தாச்சு. கண்ணில் இருந்து தண்ணி வருது, குளிர். இந்த 360 டிகிரி அப்சர்வேட்டரி டவரில் இருந்து கிளியர் ஸ்கை கண்டிஷன் இருந்தால் நம்ம ரொம்ப லக்கியாக 7 ஸ்டேட்டை ஒட்டுக்கா பார்த்துக்கலாம். அதாவது வந்துட்டு கென்டக்கி, வர்ஜீனியா, நார்த் கேரோலினா, சவுத் கேரோலினா, டென்னசி, அதுக்கப்புறமா ஜார்ஜியா, அலபாமா. இந்த 7 ஸ்டேட்டையும் நம்மளால் பார்க்க முடியுன்றாங்க. 7 ஸ்டேட்டையும் பாயிண்ட் பண்ண முடியுதான்னு பாருங்கள். என்னால் பாயிண்ட் பண்ண முடியல. சரி, நாங்கள் கீழே வரும்போதும் ஃபுல் ட்ரையலையும் வந்துட்டு ஹைப்பர் லேப்ஸில் எடுக்க ட்ரை பண்ணேன். மேலே ஏறும் போது தானே கஷ்டமாக இருந்தது. கீழே பாருங்கள், சல்லுன்னு இறங்கிடலான்னு பார்த்தா கீழே இறங்குறதுலேயும் டிஃபிகல்ட்டி இருந்தது. பிகாஸ் கீழே வந்து அதே மாதிரி ஸ்டீப்பாக நம்ம வந்துட்டு காலை வந்துட்டு ஃபாஸ்ட்டாக எடுத்து வச்சோன்னா ஒன்று குடுன்னு ஓடணும்,
இல்லைன்னா முட்டி மடக்கி விட்டுறது. ஸோ நம்மளே வந்து ப்ரெஷர் பண்ணி நடந்தனால அப்படியே 2 முட்டியும் பயங்கரமாக வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் நினச்சேன் ஏறும்போது தான் சோதனை கொடுப்பீங்கன்னா இறங்கும் போதுமா சோதனை கொடுப்பீங்கன்னு சொல்லிட்டு. பட் அந்த கஷ்டத்துலேயும் உங்களுக்கு இந்த ஃபுல் ட்ரையலையும் காட்டணும்னு சொல்லிட்டு மேலே ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து கீழே வரையுமே ஹைப்பர் லேப்ஸில் எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பெரிய ட்ரையல் இதுன்னு சொல்லிட்டு. 0.5 மைல் ஃப்ளாட் ரோடில் நடந்தால் என்னால் ஈஸியாக நடக்க முடியும். ஆனால் வந்துட்டு இந்த 1/2 மைல் ட்ராக்கு இந்த ஸ்டீப்பில் திருப்பி என்னை யாரையாவது கூப்பிட்டாங்கன்னா கூட கீழேயே நான் உட்காந்துட்டு நீங்கள் போய் மேலே பார்த்துட்டு வாங்க, நான் கார்லேயே உட்காந்துக்கிறேன்னு தான் சொல்லுவேன். பட் ஃபர்ஸ்ட் தடவை போகிறீங்கன்னா ஒர்த், கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள். இங்கே கீழே வந்தோடனே விசிட்டர் சென்டர் இருந்தது. நாங்கள் ஒரு மேக்னெட் வந்துட்டு ஞாபகார்த்தமாக வாங்கிட்டோம். ஸோ யாருக்கெல்லாம் மேலே ஏற முடியாதோ அங்கே காரை பார்க் பண்ணிவிட்டு அப்படியே இங்கே வந்துட்டு இங்கே இருக்கிற மவுண்டன் ரேஞ்சஸ் பார்த்துட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு கிளம்பிடலாம். கஷ்டப்பட்டு மேலே ஏற தேவையில்லை. நான் நெக்ஸ்ட் டைம்லாம் வந்தேன்னா நான் கண்டிப்பாக ட்ரக் பண்ண மாட்டேன், கீழே இருந்தே பார்த்துட்டு போயிடுவேன். மேபி ஃபர்ஸ்ட் டைம்னால அந்த எக்ஸைட்மெண்ட்டில் ஜாலியாக ட்ரக் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நாங்கள் கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம். கீழே ஒரு டனலில் போகும்போது எல்லோரும் ஹாரன் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ நம்ம தப்பாக போகிறோமா, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு பார்த்தா இந்த மாதிரி டனல்குள்ளே போகும்போது இங்கே ஹார்ன் அடித்து விளையாடுவாங்க போல இருக்குது, எக்கோ ஆகும்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா தான் நோட் பண்ணேன் எல்லா டனல்லையும் ஒரு போர்டே வச்சுருந்தாங்க, ப்ளீஸ் டோன்ட் ஹாங்க் அட் டனல்னு சொல்லிட்டு. அப்புறமா இங்கே எங்களுக்கு ஒரு விஷயம் என்ன நடந்ததுன்னா, நாங்கள் எல்லோரும் கிளம்பும் போதும் ஒரு டெஸ்டினேஷனுக்கு தான் மேப் போட்டுட்டு கிளம்புவோம். ஆனால் பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கும் ஒரு ரூட்டு காட்டி விட்டுரும். நாங்களும் இன்னொரு ஃப்ரெண்டும் வந்துட்டு ஃபாலோ அப் பண்ணுறோம். நான் ஃபோன் பண்ணி நீங்கள் எங்கே இருக்கீங்க, நாங்கள் ஏதோ திருப்பியும் காட்டுக்குள்ளெல்லாம் போகிற மாதிரி இருக்குது அப்படின்னு கால் பண்ணி கேட்டேன். இல்லைங்க எங்களுக்கும் 15 மினிட்ஸ் தான் காட்டுதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்களா. ஆனால் கரெக்டாக நாங்கள் மீட் பண்ணும்போது 2 பேரும் ஆப்போசிட் டைரெக்ஷனில் மீட் பண்ணோம். ஸோ மேப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். இது மாதிரி இடத்துக்கு ட்ரிப்பு போகிறீங்கன்னா, அதுவும் குரூப்பாக போனாலும் சரி, இல்லைனா வந்துட்டு நீங்கள் தனியாக போனாலும் சரி, 1க்கு 2 தடவை லோக்கலில் இருக்கிறவங்கக்கிட்ட கரெக்டான ரூட்டு எது ஓரளவுக்கு டீசெண்டான ரூட்டுன்னு பார்த்து கேட்குறது வந்து நல்லது. நாங்கள் அன்றைக்கி ஈவினிங் வந்துட்டு எங்களோட கேபினுக்கு வந்துட்டோம். நல்ல வேளை ஃபர்ஸ்ட் டே ஸ்டே பண்ண கேபின் இல்லை, அதனால் வந்துட்டு அந்த ரூட் எப்படி இருந்ததுன்னு நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. யாரும் பார்க்கலன்னா இங்கே ஃபர்ஸ்ட் டே அட்வென்ச்சரை போய் பார்த்துட்டு வந்திருக்கேன். இதில் வந்துட்டு ஒரே ஒரு சின்ன ஸ்டீப் மட்டும்தான். ஏறி காரை பார்க் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போய் நல்லா ரிலாக்ஸ் பண்ணி டீ குடித்தாச்சு. இந்த ஒரு ஸ்ட்ரீப்பை வந்துட்டு ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் தான். இது மாதிரி பல ஸ்ட்ரீப் இருந்தது இந்த ட்ரிப்பு ஃபுல்லாகவே. ரோடை கட்டியிருக்காங்களா இல்லை வந்து சறுக்கு மரம் கட்டியிருக்காங்களானே தெரியல. எங்களோட சேர்ந்து இந்த ஜேர்னியை நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்ஜாய் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் உங்களோட பதிவுகளை சொல்லுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.